வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நட்சத்திர ஜன்னல்கள் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சுஜிதாவுக்கு சிரிப்பு வந்தது. ஒரு வழியாக அவள் டிசைன் செய்த உடை ரெடி ஆயிற்று. தானே அதை அணிந்து கண்ணாடி முன் நின்றவள் வாவ் என்ற வியப்போடு மகிழ்ந்தாள். பிரமாதமாக வந்திருப்பதாக தோன்றியது. நிச்சயம் ஆகாஷ் அவளை காரில் ஏற்றிக்கொண்டு ஊர் சுற்றுவான். சுஜிதா புது உடைகளை கழட்டி பத்திரப்படுத்திவிட்டு நைட்டி அணிந்து கொண்டு படுத்தாள். அதற்கடுத்த வாரம் ஆடைகளின் அணிவகுப்பு நடந்தது. பெரிய பெரிய மனிதர்களும் சினிமா நட்சத்திரங்களும் மில் அதிபர்களும் வந்திருந்தனர். சுஜிதா வரும்போது ஹாலில் கைத்தட்டல் ஒலி சீராக கேட்டது. 4-5 வித உடைகளில் மாறி மாறி வந்து போனாள் அவள். அணிவகுப்பு முடிந்து நீதிபதிகள் தங்களுக்குள் கலந்தாலோசித்து கொண்டிருக்க தோழிகள் சுஜிதாவுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். சந்தோஷத்தில் அவள் முகம் மலர்ந்தது. முடிவுகளை அறிவிக்க ஒருவர் மேடை ஏறினார். அவை நிசப்தமாயிற்று. மிஸ் சுஜிதா அவர் பெயர் சொல்லி அழைக்க கரகோஷம் எழும்பியது. 3வது பரிசு. சுஜிதாவின் முகம் சுருங்கியது. அத்தனை சந்தோஷமும் வடிந்து அவமானத்தில் முகம் சிவந்தது. பரவாயில்ல விடு சுஜி, 3வதாவது கிடைச்சதுன்னு சந்தோஷப்படு. தோழி ஒருத்தி சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தாள். பரிசை வாங்கி கொண்டு யாரிடமும் ஒரு வார்த்தையும் பேசாமல் வேகமாக வெளியில் வந்து ஒரு ஆட்டோ பிடித்து ஹாஸ்டலுக்கு வந்தாள். தான் டிசைன் செய்து அன்று அணிந்த அத்தனை உடைகளையும் டாராக கிழித்து 4 பக்கமும் எறிந்தாள். பரிசு பொருளை சுவற்றில் விட்டெறிந்து உடைத்தாள். நீ எதுக்கு சுஜி இவ்வளோ டென்ஷன் ஆற? 3rd ப்ரைஸ்னா ஏன் மட்டமா நினைக்கிற? ஏதோ ஒரு பரிசு கிடைச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன? ஆகாஷ் அவளை சமாதானப்படுத்த முயன்றான். இல்ல ஆகாஷ், அவங்கெல்லாம் சீட் பண்ணிட்டாங்க. முதல் 2 பரிசு வாங்கின டிசைன்களை விட என் டிசைன் நல்லாவே இருந்ததுன்னு எனக்கே தெரிஞ்சது. அவங்க ஜட்ஜ்மெண்ட் சரியில்லை. அப்படியெல்லாம் சொல்லாத. அவங்க பார்வையில உன் டிசைனை விட அந்த டிசைன் ஏதோ ஒரு விதத்துல இன்னும் கூடுதலா அட்ராக்ட் பண்ணி இருக்கலாம். உனக்கு பரிசு கிடைக்கலங்கிறதுக்காக ஜட்ஜ்மெண்டை குத்தம் சொல்றது தப்புமா. கோபத்தை விட்டுட்டு அந்த டிசைன்ஸ் எதனால முதல் பரிசை வாங்குச்சுன்னு யோசி. அடுத்த முறை முதல் பரிசு வாங்க இன்னும் எப்படி அழகா டிசைன் பண்ணலாம்னு பாரு. அதை விட்டுட்டு நடந்து போன விஷயத்தையே நினைச்சுக்கிட்டு இப்படி அப்செட் ஆயிட்டா மேற்கொண்டு எதுவுமே சாதிக்க முடியாம போயிடும். ஸோ டென்ஷனை விட்டுட்டு கிளம்பு. நாம சிட்டி முழுக்க கார்ல சுத்த போறோம். நான் தான் தோத்துட்டேனே, எப்படி உங்களோட வர முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் இது தோல்வி இல்லை. நீயும் ஒரு பரிசு வாங்கியிருக்கல்ல. ஸோ நாம போறோம். ஸ்பென்சர் கிட்ட வெயிட் பண்ற. அரை மணியில பளிச்சுன்னு வந்து சேரு, சரியா? ஆகாஷ் போனை வைத்துவிட்டு எழுந்தான். தன் அலுவலக அறையை ஒட்டியிருந்த டாய்லெட்டிற்கு சென்று முகம் கழுவி துடைத்து தலையை லேசாக சரி செய்து கொண்டான். வாசனை பவுடரை லேசாய் முகத்தில் பூசி கர்ச்சீப்பால் துடைத்து கொண்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வந்தான். இன்டர்காமில் தன் பிஏவை அழைத்தான். அவசரமான சில வேலைகளை கொடுத்து முடித்து வைக்க சொல்லிவிட்டு தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். ஸ்பென்சரில் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கியவன் சற்று தூரத்தில் யாருக்காகவோ காத்திருப்பது போல் நின்றிருந்த சரண்யாவை பார்த்ததும் வியப்போடு அருகில் சென்றான். ஹலோ, இதுதான் உங்க காலேஜா? அவன் குரல் கேட்டு திரும்பியவள் முகம் மலர சிரித்தாள். இதான் உங்க ஆபீஸா? சம்பாதிக்கிற வயசுல சுத்தலாம், படிக்கிற வயசுலேயே சுத்தினா எப்படி? இதானே வேண்டாங்கிறது. இங்க வர சொன்னதே நீங்க தானே, அப்புறம் என்ன அட்வைஸ்? நானா? நான் எப்போ? விழி பிதுங்க அவளை பார்த்தான். நீங்களே தான், நேத்து ராத்திரி என் கனவுல. மை காட், அவன் சட்டென்று சிரித்தான். பயந்துட்டீங்களா? பயப்படலாம், பிரமிச்சிட்டேன். அது சரி, என்ன இங்க நிக்கிற? என் ஃப்ரெண்டோட வந்த, என்னை நிக்க வச்சுட்டு இதோ வந்துடுறேன்னு போனா. இன்னும் காணோம். ஆமா, நீங்க எங்க இங்க? நானும் ஒரு ஃப்ரெண்டுக்காகத்தான் வெயிட் பண்றேன்னு வச்சுக்கயேன். வீட்டுக்கு வரேன்னு சொன்னதா ஞாபகம். கண்டிப்பா வரேன். நேரம் கிடைக்கல. நேரம் கிடைக்காது, நாம தான் ஏற்படுத்திக்கணும். எங்க வீட்டுக்கு வர்றது கௌரவ குறைச்சல்னு நினைச்சா வர வேணாம். இதுக்கு பேர்தான் தாழ்வு மனப்பான்மைங்கிறது. உங்க வீட்டை பத்தி நீயே மட்டமா நினைக்கிறேன்னு அர்த்தம். அவள் அடிபட்டாற் போல அவனை பார்த்தாள். அவன் சொல்வது சரிதான் என்பது போல் இருந்தது. தான் அப்படி சொல்லி இருக்க கூடாது என்று தோன்றியது. தன் பேச்சு தனக்கே வெட்கம் தர அவள் மௌனமாய் தலை குனிந்தாள்.
பரவாயில்ல விடு, நாளைக்கு நிச்சயமா வரேன். உங்க வீட்ல தான் டிஃபன் ஆலு சப்பாத்தி செய்ய தெரியுமா? தெரிஞ்சா பண்ணி வை. வந்து ஒரு வெட்டு வெட்டுறேன். சாப்பிட்டுக்கிட்டே நிறைய பேசலாம். சரியா? அவன் கிளம்பினான். தூரத்தில் சுஜிதா வந்து கொண்டிருந்ததை பார்த்து விட்டாள். போகும் வழியிலேயே அவளை ஏற்றிக்கொள்ளும் எண்ணத்தோடு சரண்யாவிடம் விடை பெற்றுக்கொண்டு வேகமாக வந்து காருக்குள் அமர்ந்து அதை கிளப்பினான். அவன் செல்வதையே இமைக்காமல் பார்த்தாள் சரண்யா. ஆலு சப்பாத்தி எப்படி செய்வது? யாரிடம் கேட்டால் தெரியும் என்று யோசித்தாள். ஏய் சரண், என்னையா யோசனை? நான் வந்து 5 நிமிஷம் ஆச்சு. தோழியின் குரல் கேட்க திடுக்கிட்டு மீண்டாள். ஒன்னல்ல, வா போலாம் என்றபடி நடந்தாள். பிரிட்டிஷ் கவுன்சிலில் போய் சில புத்தகங்கள் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தவளுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அப்பா சீக்கிரமே வந்திருந்தார். சரண்யா ஆகாசத்தை நிமிர்ந்து பார்த்தாள். மழையெல்லாம் வராது, உள்ள வா. என்னப்பா விஷயம்? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் இல்ல, 3 மணிக்கு முதலா ஒரு ஷூட்டிங் போறேன். அடி சக்கை, யார் படம்? யாரெல்லாம் நடிக்கிறாங்க? சரண்யா உற்சாகமாக கேட்டாள். அதெல்லாம் தெரியாது, ஏவிஎம்முக்கு வர சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். என் ஃபோட்டோஸ் பார்த்து டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம். 4-5 சீன்ல தலை காட்டுறாப்ல, சின்ன வேஷம்தான்னு சொன்னான். பார்த்துப்பா, கூட்டத்தோட கூட்டமா உன் தலையை மட்டும் காட்டிட்டு விட்டுற போறாங்க. கிண்டலா? பார்த்துட்டே இரு, இன்னும் 2 வருஷத்துல நேஷ்னல் அவார்டு வாங்கி காட்டுறனா இல்லையான்னு. வாழ்த்துக்கள்ப்பா. உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. சொல்லு. ஆலு சப்பாத்தி பண்ண தெரியுமா உனக்கு? ஆலு சப்பாத்தி தானே, சாப்பிட தெரியும். எதுக்கு கேட்குற? சொத்த வேஸ்ட் பாணி. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம எப்படி குடித்தனம் பண்ண நீ? அது சரி, நாளைக்கே நான் ஆலு சப்பாத்தி பண்ண கத்துக்கிறேன். குடித்தனம் பண்ண நீ ஒரு நல்ல பொண்ணா ஐஸ்வர்யா ராய் கணக்கில் பார். ஓஹோ, கிழவனுக்கு இப்படி ஒரு ஆசை வேற இருக்கோ? அது இருக்கட்டும், ஆலு சப்பாத்தி யாருக்கு? வேற யாருக்கு? ஆகாஷ் வராராம் நாளைக்கு இங்க. ஆலு சப்பாத்தி சப்ஜின்னு அவரே மெனுவும் கொடுத்துட்டார். அப்படி போடு. இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்ண சொல்லு. சத்யாக்கு தெரிஞ்சிருக்கும், போய் கேட்டுக்கிட்டு வா. ஏன்? ஐயோடா, இதுக்கோசரம் அண்ணா நகர் வரை யார் அலையிறது? அப்ப விடு, நாளைக்கு ஆகாஷ் வந்தா அவனையே பண்ணி சாப்பிட சொல்லு. இப்போல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிண்டா தானே பின்னாடி சௌகரியமா இருக்கும். ரொம்ப மோசம்பா நீ. டிவி போட்டு பாரேன் பெண்ணே, ஏதாவது சேனல்ல யாராவது ஆலு சப்பாத்தி பண்ணிட்டு இருந்தாலும் இருக்கலாம் இல்ல? அப்பா சொல்ல சரண்யா அடுத்த நிமிடம் டிவியை ஆன் செய்தாள். வரிசையாய் சேனல்களை மாற்றினாள். சோதனை மாதிரி எந்த சேனலிலும் யாரும் சமைக்கவில்லை. இப்போ என்னப்பா செய்யலாம்? நீ எது பண்ணாலும் அதான் ஆலு சப்பாத்தி. அடிக்கடி சொல்லிடு. அவனுக்கு மட்டும் தெரியவா போறது? என்ன பெரிய ஆலு சப்பாத்தி, நானே புது மாதிரியா பண்றேன். நீ போய் கோதுமை மாவும் உருளைக்கிழங்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கிளம்பு. ஒரு கை பார்த்துடுறேன். அது என்ன பெரிய பிரம்மவத்தையா வராம போக? என்னமோ செய், ஆனா வந்தவனை ஓட ஓட விரட்டிடாத உன் சப்பாத்தியால. மாட்டேன், கட்டி போட்டுட்டு தான் சப்பாத்தியே கொடுப்ப. பி வேர் ஆஃப் ஆலு சப்பாத்தின்னு வாசக்கதவுல எழுதி வச்சுடவா? கிண்டல் அடிக்காம போய் வாங்கிட்டு வாப்பா. சரண்யா அப்பாவை கடைக்கு அனுப்பிவிட்டு உடை மாற்றிக்கொண்டாள். பழைய மேகசின்களை எடுத்து புரட்டினாள். ஒரே ஒரு பக்கத்தில் ஆலு பரோட்டா என்று போட்டிருக்க அவசரமாய் படித்தாள். பரோட்டாவுக்கு பதில் சப்பாத்தி. செய்முறை ஒரே மாதிரிதானே இருக்கும் என்று நினைத்தாள். தானே ஒரு புது செய்முறையை மனசுக்குள் ஏற்படுத்தி கொண்டாள். கொஞ்சமாய் மாவு பிசைந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வைத்து 5 சப்பாத்தி செய்து பார்த்தாள். டேஸ்ட் பார்த்ததில் நன்றாகவே இருப்பதாக தோன்றியது. ட்ரையல் பார்த்தாகிவிட்டது. நாளைக்கு இதைவிட நன்றாக செய்து விடலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. அப்பா வர இரவு 10 மணி ஆயிற்று. என்னப்பா, நேஷனல் அவார்டு கிடைச்சிடுமா? உன் முதல் நாள் அனுபவம் எப்படி? நீ வேறம்மா, போனதுல இருந்து மேக்கப் போட்டு ஒரு பக்கமா உட்கார்ந்தது தான் மிச்சம். இதோன்னு சொன்னாங்களே தவிர என் ஷார்ட்ஸ் எடுக்கவே இல்லை. ஹீரோயின் டயர்ட் ஆயிட்டாங்களாம். டைரக்டர் பேக்கப் சொல்லிட்டார். இனிமே 4 நாள் கழிச்சு தான் இந்த காட்சியை எடுப்பாங்களாம். ஆட்டோ பிடிச்சு போனது தான் மிச்சம். 25 ரூபாய் வேஸ்ட்டு. பரவாயில்ல விடு, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைப்போம். இந்த ஆலு சப்பாத்தி எப்படி இருக்குன்னு சொல்லு. அட, பண்ணியே ஆச்சா? இப்பவே பண்ணி வச்சிட்டியே, நாளைக்கு ஊசி போயிடாது? குசும்புப்பா உனக்கு. இது ட்ரையல் சப்பாத்தி. தைரியமா சாப்பிடலாமா? அறுக்காதப்பா, எப்படி இருக்குன்னு சொல்லு. அவர் ஒரு விள்ளல் எடுத்து சாப்பிட்டார். பரவாயில்லையே, நல்லாவே இருக்கு. அவள் முகம் மலர்ந்தது. இரவு முழுக்க தூக்கம் வரவில்லை. எப்போதடா பொழுது விடியும் என்றிருந்தது. அவனோடு என்னவெல்லாம் பேச வேண்டும் என்று மனசுக்குள் ஒத்திகை பார்த்தாள். அது சரி, ஒத்திகை பிரகாரம் இவள் பேசலாம். அவன் எப்படி பேசுவான்?
இவள் ஒத்திகை பார்ப்பது அவனுக்கு தெரியுமா என்ன? சிரிப்பு வந்தது அவளுக்கு. புரண்டு புரண்டு படுத்து உறங்காமலே பொழுதை தள்ளினாள். எங்க போலாம் சொல்லு? காரை மெதுவாக ஓட்டியபடி அவளிடம் கேட்டான் ஆகாஷ். எங்கேயோ போங்க, உங்க இஷ்டம், விட்டு எச்சையாக சொன்னாள் சுஜிதா. என்னடா கண்ணா இவ்ளோ விரக்தி? இன்னும் அந்த 3வது பரிசை மறக்கலையா? கமான் சுஜி, போர் அடிக்காத. வாழ்க்கைனா இப்படித்தான், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? ஒரு முறை தோக்கணும், மறுபடியும் ஜெயிக்கணும். சுத்தி சுத்தி வர ராட்டினத்தை விட மேலும் கீழுமா ஏறி இறங்கி சுத்தற ஜெயிண்ட் வீல் தானே த்ரில்லிங்கா இருக்கும். அதுல சுத்துற த்ரில்லை தானே எல்லாரும் விரும்புவோம். அதே மாதிரி வாழ்க்கையை கூட ஜெயிண்ட் வீல் மாதிரி தான் நினைக்கணும். ஏற்ற தாழ்வுகளை ஜாலியா ஏத்துக்கணும். வாழ்க்கைங்கிறது சக்கரை மாதிரி இருந்தாத்தான் முன்னேறி ஊர் போய் சேர முடியும். அட சாமியே! நீங்க எங்க வேலை செய்றீங்க? ஆபீஸ்லயா இல்ல ஏதாவது மடத்துலயா? உபதேச மழையா காட்டுறீங்க? நல்ல உபதேசம் தானே, தப்பா எதுவும் சொல்லலையே. பட் ஐ டோன்ட் லைக் தீஸ் உபதேசம்ஸ். உபதேசம் பண்ற அளவுக்கு யாரும் இங்க 100க்கு 100 உத்தமர்கள் இல்ல. ஆகாஷ் புருவம் சுருக்கி அவளை பார்த்தான். அப்படி சொல்லாத சுஜி, தப்பு செய்து திருந்துறவன் தான் இந்த தப்பை செய்யாதேன்னு உண்மையா உபதேசம் பண்ண முடியும். அப்படியா? அப்போ நீங்களும் நிறைய தப்பு செய்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்னெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன சின்ன தவறுகள் செய்யாதவன் தான். யார்? யாரையும் பாதிக்காத அளவுக்கு நானும் நிறைய சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்க. அசட்டு குற்றங்கள், அதெல்லாம் எதுக்கு இப்போ? வேணாம், செஞ்ச தப்பும் சொல்ல வேணாம், உபதேசமும் பண்ண வேணாம். ஆள விடுங்க, வேற ஏதாவது பேசுங்க. நம்மளை பத்தி பேசலாமா? ஓ எஸ். ஆகாஷ் வண்டி ஓட்டியபடியே தன்னை பற்றியும் தன் வீட்டை பற்றியும் நிறைய சொன்னான். அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுத்தான் இந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்தார். ஒரு ஜென்ரேஷனை விட அடுத்த ஜென்ரேஷன் நல்ல நிலைமைக்கு முன்னேறி வரணும்டா ஆகாஷ்னு சொல்வார். என் அப்பாவோட தாத்தா பீச்ல சுண்டல் வித்துத்தான் என் அப்பாவோட அப்பாவை படிக்க வச்சாராம். என் தாத்தா கவர்மெண்ட் ஆபீஸ்ல சாதாரண கிளார்க். அதுக்கே என் கொள்ளு தாத்தா சந்தோஷப்படுவாராம். தன்னை விட தன் மகன் நல்ல நிலைக்கு வந்துட்டான்னு தாத்தா தான் அரசாங்க சம்பளத்துல என் அப்பாவை இன்ஜினியர் ஆக்கி இன்னும் உயரத்துக்கு ஏத்தி பார்த்து சந்தோஷப்பட்டார். அப்பா அவரை விட என்னை உயரமான இடத்துக்கு கொண்டு வந்துட்டதா சொல்றார். உன் வீட்டை பத்தி சொல்ல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு முந்தி எந்த தலைமுறையும் கஷ்டப்பட்டதா சரித்திரமே கிடையாது. பரம்பரை பரம்பரையா பணத்துல தான் படுத்து எழுந்திருக்கோம். ராஜ பரம்பரைன்னு கூட சொல்லிக்கலாம். இன்னும் 8 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு செல்வம் இருக்கு. போர் அடிக்கல உனக்கு? ஏன் போர் அடிக்கணும்? ஒரே அடியா இனிப்பா சாப்பிட்டா திகட்டும்னு சொல்வாங்களே, இனிப்பு பிடிக்கிறவங்களுக்கு திகட்டாது. ஆகாஷ் யோசித்தான். அவள் சித்தாந்தம் சரியா என்று. அது சரி ஆகாஷ், உங்க வீட்ல நம்மளுக்கு பச்சை கொடி காட்டுவாங்களா இல்ல கத்துவாங்களா? பிரச்சனை எதுவும் வர சான்ஸ் இல்ல. உங்க வீடு எப்படி? எங்க வீட்லயும் பிரச்சனை வராது. உங்க கொள்ளு தாத்தா சுண்டல் வித்த கதையை சொல்லாத வரைக்கும். அவள் சிரித்தபடி சொல்ல ஆகாஷ் முகம் சுருங்க அவளை பார்த்தான். சாயங்காலம் வரப்போகிற ஆகாஷுக்காக காலையில் இருந்தே வீட்டை 2 படுத்தி கொண்டிருந்தாள் சரண்யா. வீட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் ஒழித்து ஒட்டடை அடித்து சுத்தப்படுத்தி பளிச்சென்று வைத்தாள். சோஃபாவின் மீது பழைய காட்டன் புடவையை விரித்து ஓரங்களை மடித்து விட்டாள். வரவேற்பறை ஓரளவுக்கு திருப்தியான தோற்றத்திற்கு வந்ததும் குக்கரில் உருளைக்கிழங்கை வேக போட்டுவிட்டு குளிக்கப் போனாள். மனதுக்கு பிடித்தமானவனுடன் தனிமையில் அமர்ந்து பேசுவதைப் போல சந்தோஷமான நிமிடங்கள் வேறெதுவும் இருக்க முடியாது. எத்தனையோ பேரோடு எவ்வளவோ விஷயங்கள் தினமும் பேசுகிறாள். அப்போதெல்லாம் ஏற்படாத பரபரப்பும் படபடப்பும் இன்று ஏற்படுவதை நினைத்தால் அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவன் எத்தனை மணிக்கு வருவான் என்று தெரியவில்லை. எப்போது வேண்டுமானாலும் வந்து நிற்கலாம் என்பதால் சப்பாத்தி சப்ஜி எல்லாவற்றையும் தயார் செய்து வைத்து கொண்டாள். வேண்டுமானால் சூடு செய்து கொண்டால் போதும். கடிகார முள் சோதனை செய்தது. நேரம் இவ்வளவு மெதுவாக நகர்ந்து இப்போதுதான் பார்க்கிறாள். எதையாவது படித்து கொண்டிருந்தாலாவது அது வேகமாய் நகராதா என்ற நப்பாசையில் ஒரு புத்தகத்தை எடுத்து பிரித்து வைத்து கொண்டு அமர்ந்தாள். மனம் ஒரு நிலையில் இல்லாவிட்டால் அது எதிலும் பதிவதில்லை. புத்தகத்தில் கண்கள் வரி வரியாய் மேய்ந்தது. 4 முழு பக்கங்களை திருப்பியும் மனதில் ஒன்றும் பதியவில்லை என்பதுதான் சிரிப்பான விஷயம். இதுவரை இப்படி இருந்திருக்கிறதா என்று யோசித்தாள். பொதுவாக காதல் என்ற விஷயமே அவளுக்கு நம்பிக்கை அற்றதாகத்தான் இருந்தது. காதலிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு இடம் பாக்கி வைக்காமல் ஜோடி ஜோடியாய் சுற்றும் இளைஞர்களை கண்டு கவலையும் எரிச்சலும் அடைந்திருக்கிறாள். வாழ்க்கையில் மிக பெரிய லட்சியங்கள் எதுவும் இல்லாமல்
காதலே தங்கள் லட்சியம் போல் பொன்னான காலத்தையும் தங்கள் வாழ்வையும் ஏன் இப்படி வீணடித்துக் கொள்கிறார்கள் இவர்கள் என்று வருத்தப்பட்டிருக்கிறாள். அப்பாவிடம் கூட இது பற்றி பேசியிருக்கிறாள். ஏன்பா, இந்த காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற? திடீர்னு என்னம்மா அதை பத்தி? நீ யாரையாவது? ஐயோ, புத்தி போறதே உனக்கு. எதை பத்தியாவது கேட்டா உடனே நீ அதை பண்றியான்னு கேட்கறத விட்டா வேற கேள்வியே கிடையாதா உனக்கு? பின்ன எதுக்கு கேட்ட? ஏன் அதை பத்தி நான் தெரிஞ்சுக்க கூடாதா? அதுக்காக அப்படி உயிரை விடுறாங்களே எல்லாரும்னு கேட்டேன். அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? யார் கண்டா? சொல்றதுக்கு எனக்கு எந்த அனுபவமும் இல்லை. இனிமே ஏதாவது ஏற்பட்டா வேணா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓஹோ, அந்த ஆசை வேற இருக்கோ? நான் சீரியஸா கேட்குறேன், விளையாடாதப்பா, ஒழுங்கா சொல்லு. இதை பாரா மிரட்டுறத. சரி சொல்றேன், கேட்டுக்கோ. காதல்ங்கிறது கற்சிலை மாதிரி. நீ எப்படி பார்க்குறையோ அப்படி தெரியும். கள்ளக்கண்டா நாயை காணும்னு சொல்வோமே, அந்த மாதிரி காதல் உன்னதமானதுன்னு உன் மனசு சொன்னாத்தான் அது உன்னதமா தெரியும். இல்லாட்டா ஆபாசமாத்தான் தோணும். காதல்ங்கிறது இன்னைக்கு நேத்திக்கு இருக்கிற விஷயம் இல்லை. யுகம் யுகமா இருக்கு. ஒவ்வொரு யுகத்திலையும் அற்புதமான காதல் சம்பவங்கள் இருந்திருக்கு. திரேதா யுகத்துல ராமன் சீதை, துவாபர யுகத்துல ராதா கிருஷ்ணன், இதெல்லாம் இதிகாச காதல்கள். அதே யுகத்துல எத்தனையோ மனுஷாலும் காதலிச்சிருப்பா. ஒன்று சேர்ந்திருப்பா அல்லது பிரிஞ்சிருப்பா. அதுக்கெல்லாம் சாட்சி இல்லை. சரித்திரமாகிற காதல் சில பேரோடது தான். அம்பிகாபதி, அமராவதி, லைலா, மஜ்னு, அனார்கலி, சலீம்னு சொல்லலாம். இவாள்லாம் காதலுக்காக உசுர விட்டவங்க. உயிரை விட்டதாலேயே உன்னதமான காதலர்கள்னு சொல்லப்பட்டவர்கள். ஆனா இன்றைய காதல்ங்கிறது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில்தான் பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படுறதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கரெக்ட்பா. போன வாரம் போர் அடிச்சதேன்னு ஏதோ ஒரு சேனல்ல ஏதோ ஒரு தமிழ் படம் பார்க்குறேன். அதில் அல்ட்ரா மாடர்னா ஒரு பொண்ணு ஒரு ஆளை மிரட்டிக்கிட்டு இருக்கா. 10 எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீ என்னை காதலிக்காட்டா நான் இந்த கிளாஸ் துண்டால என் கையை அறுத்துக்குவேன், அதுவும் முக்கியமான இரத்த குழாயை. அப்புறம் சாவுதாங்கிறா. அப்புறம் எண்ண ஆரம்பிக்கிறா. 10ன்னு சொல்றதுக்குள்ள நோன்னு அவன் ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து அவளை தடுத்து கட்டிக்கிறான். அடுத்த பாட்டு காஷ்மீர்ல அரைகுறை ட்ரெஸ்ல. அடைச்சான்னு அடுத்த சேனல் திருப்புறேன். இது மாதிரி இன்னொரு அபத்தம் அங்கே ஓடிட்டுருக்கு. பாஷை தான் வேற. காதலனுக்காக புழு பூச்சி எல்லாம் கூட சாப்பிடுவாங்களே, அது எப்படி உனக்கு தெரியும்? நீ பார்த்தியா? பார்த்துட்டு தான் வியாக்கியானமா? மோசம்ப்பா நீ. சேச்சே, யார் தியேட்டரில் பார்த்தா? டிவியில் பார்த்தது தான். அதானே பார்த்தேன். இந்த வயசுக்கு நல்ல படமா பாருப்பா. போயும் போயும் எல்லாத்தையும் பார்த்து தானம்மா எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்பா சமாளித்தார். இப்போது நினைத்தாலும் சரண்யாவுக்கு சிரிப்பு வந்தது. அப்பா சொன்னது நிஜம்தான். காதல் என்பது கற்சிலைதான். ஆபாசமாய் நினைத்தால் ஆபாசம், உன்னதமாய் நினைத்தால் உன்னதம். இரண்டும் நம் மனதை பொறுத்ததுதான். எது எப்படியோ காதல் என்பது எல்லோருக்குமே இப்படி ஒரு ஏக்கத்தையும் பரபரப்பையும் கொடுக்கும் என்பதை மட்டும் இப்போது அனுபவ பூர்வமாக ஒத்துக்கொள்ள முடிந்தது. ஆகாஷை பார்க்கும் வரை தானும் ஒருவனை நேசிப்போம் என்று அவள் எண்ணியதே இல்லை. சம்பத் மாமா எப்பொழுதாவது சொல்வார், ஆகாஷுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறனா இல்லையா பார் என்று. அதெல்லாம் ஆளை பார்க்காம நான் யாரையும் கட்டிக்க மாட்டேன். உங்க ஆகாஷ் என்ன பெரிய மன்மதனா? எனக்கு பிடிக்க வேண்டாமா? நீ மட்டும் அவனை பார்த்த அடுத்த முகூர்த்தம் எப்ப மாமான்னு நச்சரிப்ப. முதல்ல காட்டுங்க உங்க பிள்ளைய, அப்புறம் சொல்ற ஆள் எப்படின்னு. இப்படி சொல்லி 2 ஆண்டுகள் கழித்துத்தான் அக்காவின் கல்யாணத்தில் ஆகாஷை பார்த்தாள். மாமா சொன்னது போல் ஆள் நன்றாகத்தான் இருந்தான். ஆனால் அதனால் மட்டும் அவளுக்கு பிடித்து போய்விடவில்லை. அவனுடைய பேச்சு, கண்ணியமான தோற்றம், அலையாத பார்வை, அந்தஸ்து பார்க்காத பழகிய விதம், இதெல்லாம் தான் அவள் காதலை தூண்டிவிட்டது. அதன் பிறகு 2, 3 முறை அவனை சந்தித்ததில் அந்த அன்பு ஆழமாய் வேரூன்றியது. அவன் தன்னை விரும்புகிறானா இல்லையா என்று நிச்சயம் தெரியாது. தன் காதலையும் அவனுக்கு சொல்லவில்லை. இருப்பினும் உள்ளே ஒரு அழகிய காதல் விருட்சம் நாளொரு மேனியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கும் நிச்சயம் உள்ளூர ஒரு அன்பு தன் மீது இருக்கும் என்று அவள் உள் மனம் நம்புகிறது. வாசற்கதவு தட்டப்படும் சத்தம் கேட்க சட்டென்று கலைந்து எழுந்தாள். ஒரு கழித்து திறந்திருந்த கதவில் சாய்ந்து நின்றிருந்தான் ஆகாஷ். ஹலோ, வாங்க. ஆமா, நான் வந்து 10 நிமிஷமாச்சு. கண்ணை திறந்துகிட்டே அப்படி என்ன கனவு? என்னமோ யோசனை. அது சரி, 10 நிமிஷமாச்சா வந்து? நான் நம்ப மாட்டேன். நீ வேற. நான் உள்ள போய் 4 ஆளு சப்பாத்தி எடுத்து சாப்பிட்டுட்டு போனா என்னன்னு கூட பார்த்தேன். கிண்டல். ஆமா, அப்படி என்ன பலமான யோசனை?
என் யோசனைக்கு என்ன? எப்பவும் எதையாவது யோசிச்சுட்டு இருக்கிறத தவிர எனக்கு வேற என்ன வேலை? அவன் உள்ளே வந்து அமர்ந்தான். சின்ன வீடா இருந்தாலும் பளிச்சுன்னு இருக்கு. நீட்டா வச்சிருக்க. ஆமா, புக்ஸ் நிறைய படிப்பியோ? அந்த ஷெல்ஃப் நிறைய புக்ஸா இருக்கு. பார்க்கலாமா? ஓ, நீங்க பார்த்துட்டே இருங்க. நான் உங்களுக்கு டிஃபன் கொண்டு வரேன். 2 பேருக்குமே கொண்டு வா. தனியா சாப்பிட எனக்கு பிடிக்காது. அவன் அலமாரியில் உள்ள புத்தகங்களை ஒவ்வொன்றாக எடுத்து புரட்ட ஆரம்பித்தான். அவள் டீப்பாய் மீது டிஃபன் பிளேட்டுகளையும் சப்ஜி பாத்திரத்தையும் கொண்டு வந்து வைத்தாள். பரவாயில்லையே, நிறைய புக்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க. ரொம்ப ஆர்வமோ? ஏன், உங்களுக்கும் புக்ஸ் பிடிக்கும் தானே? பிடிக்கும். எங்க போனாலும் முதல்ல நுழையிற கடை புக் ஷாப்பா தான் இருக்கும். என்னென்னமோ புக்ஸ் வாங்கி குமிச்சு வச்சிருக்க. ஆனா பாரு, வேலை என்னை தின்னுட்டு இருக்கு. படிக்கத்தான் நேரம் இல்ல. மேம்போக்கா படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால் எல்லாம் பத்திரமா இருக்கு. எப்படியாவது நேரம் கிடைச்சா படிப்பேன். முந்தி எல்லாம் வெறி பிடிச்சா மாதிரி படிப்பேன். யாரோட ரைட்டிங் உங்களுக்கு பிடிக்கும்? லேசான நகைச்சுவை கலந்ததான நடைதான் ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ்ல நம்மவரான ஆர்கே நாராயணன் படிப்பேன். தமிழ்ல கல்கி. ஸோ இவங்க ரைட்டிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். புத்தகங்கள் பற்றி ஆரம்பித்த பேச்சு பல விஷயங்களுக்கும் தாவி சுவாரஸ்யமாய் நீண்டு கொண்டே போயிற்று. நேரம் போனதே தெரியவில்லை. திடீரென்று மணி பார்த்த ஆகாஷ் வியந்து போனான். அடே அப்பா, மணி 6ஆ? நேரம் போனதே தெரியல. அவன் வியப்போடு எழுந்தான். அப்போ நான் வர சரண்யா. இது வரைக்கும் இப்படி யாரோடையும் பேசினதில்ல. முந்தியாவது யாராவது ஃப்ரெண்ட்ஸோட பேசுவேன். இப்ப என்ன மாதிரியே எல்லாரும் பிஸி. யாரையும் சந்திக்க முடியறதில்ல. எனிஹவ், உனக்கு ரொம்ப நன்றி. இங்கிருந்து கொஞ்ச நேரம் உபயோகமா போச்சு. உன்கிட்ட நல்ல விஷயங்கள் பேசின சந்தோஷத்தோட கிளம்புறேன். ஆளு சப்பாத்தி பிரமாதம். அதுக்கும் ஒரு தேங்க்ஸ். அப்பா கிட்ட கேட்டதா சொல்லு. அவன் புறப்பட்டு சென்றதும் அந்த இடமே இருண்டு வறண்டு விட்டார் போல் இருந்தது. அவனோடு பேசியதையெல்லாம் அசை போட்டபடி சற்று நேரம் அமர்ந்திருந்தாள். அவன் வந்ததும் பேசியதும் சென்றதும் ஒரு கனவு மாதிரி இருந்தது. எங்கோ மிதப்பது போல் இருந்தது. கை கால்கள் எல்லாம் சில்லிட்டார் போல் இருந்தது. 10 நிமிடம் பெய்த மழை பூமியின் சூட்டை கிளப்பி விட்டார் போல் காதல் சூட்டில் நெஞ்சு தகித்தது. வெகு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள் அவள். 10 மணிக்கு அப்பா வந்தார். என்னம்மா பிரம்ம பிடிச்சாப்புல உட்கார்ந்துட்ட? ஆகாஷ் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போன சந்தோஷமா? சப்பாத்தி எப்படி இருந்ததா? சூப்பர்னு சொன்னார். புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்னென்னவோ பேசிக்கிட்டு இருந்தோம். என்னென்ன? பொதுவா எல்லா விஷயத்தையும் பத்தி பேசினோம். நீ சொல்றத பார்த்தா அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் தோணுது. ஐயோ, நாங்க அதெல்லாம் எதுவும் பேசலப்பா. உன் கல்யாணமும் நல்லபடி நடந்துட்டா அப்புறம் நான் நிம்மதியா எப்ப வேணா காலன் வரட்டும்னு தைரியமா இருப்பேன். அப்பா சொல்ல சரண்யாவின் முகம் சுருங்கியது. திடீர்னு என்னப்பா காலன் கீழன்னு? நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துடுமா? அதுக்காக நெருப்பு நெருப்புன்னே சொல்லிட்டு இருக்கணுமா? எல்லாரும் ஒரு நாள் சாக வேண்டியந்தானே? உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா சரண்யா? என்ன? நாம ஏதோ ஒரு திட்டம் போடுறோம். கடைசியில அது ஏதோ ஒன்றா ஆயிடலாம். எதுவுமே நம்ம கையில இல்லையே. ஒரு வேளை ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்க முடியாம கூட போயிடலாம். அப்ப நீ அதை சாதாரணமா நினைச்சு தாண்டி போவியா? இல்ல அங்கேயே தவிச்சு போய் நின்னுடுவியா? சரண்யா அப்பாவை உற்று பார்த்தாள். இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கிறப்பா? சில நேரம் பயமா இருக்கு தாயே. நானும் சம்பத்தும் சேர்ந்து ஏதோ நினைச்சு சும்மா இருக்கிற சங்கை ஊதறமோன்னு தோணுது. இதோட நெட் ரிசல்ட் நல்லா இருந்துட்டா பரவாயில்ல. ஒருவேளை எதிர்மறையா இருந்துட்டா இதோட பாதிப்பு எங்களை விட உன்னத்தாமா அதிகமா தாக்கும். ஆனா நீ திடமா இருந்தா எப்பேற்பட்ட தோல்வியில இருந்து மீண்டு வந்துடலாம். உலகத்துல எத்தனையோ நல்லவங்க இருப்பாங்க. நமக்கும் யாராவது கிடைப்பாங்க. நான் சொல்றது புரியுதாம்மா? புரியுதுப்பா. உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுமா. இது ஒத்தையா ரெட்டையா விளையாட்டு இல்லப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் காதல்ங்கிறதுக்கு அர்த்தம் காத்திருத்தல், ஜெயித்தல். நானும் காத்திருப்பேன். என்ன தடங்கள் வந்தாலும் காத்திருந்து ஜெயிப்பேன். சரண்யாவின் முகத்தில் அசாத்தியமான உறுதி தெரிந்தது. அப்பா அவளை திகைப்போடு பார்த்தார். பொறுமையின்றி மணியை பார்த்தாள் சுஜிதா. 6 மணிக்கு வருவதாக சொன்ன ஆகாஷை இன்னும் காணவில்லை. அத்தனை பேரும் தியேட்டருக்குள் போயாகிவிட்டது. எரிச்சலோடு தியேட்டர் கேட் பக்கம் மீண்டும் பார்த்தாள். அவன் வரும் சுவடை காணவில்லை. போய்விட்டால் என்ன என்று தோன்றியது. வந்து பார்த்துவிட்டு அவனும் திரும்பி போகட்டும். ஒரு பெண்ணை காத்திருக்க சொல்லி இருக்கிறோம் என்ற நினைப்பு கொஞ்சமாவது இருந்தால் இப்படி லேட்டாக வருவானா? கடிகாரத்தையும் வாசலையும் பார்த்தபடி எவ்வளவு நேரம் நிற்பது? தனியாக நின்று கொண்டிருந்தவளை உற்று உற்று பார்த்துவிட்டு போன ஆண்களின் பார்வை வேறு. ஆத்திரத்தை கிளப்பிவிட ஹாஸ்டலுக்கே போய் விடலாம் என்ற எண்ணத்தோடு அவள் ஒரு ஆட்டோவை கை காட்டி நிறுத்த
அதே நேரம் ஆகாஷின் கார் தியேட்டர் காம்ப்ளெக்ஸுக்குள் நுழைந்தது. அவள் அவனை பார்த்து விட்டாலும் வேண்டுமென்றே ஆட்டோவில் ஏறி அமர்ந்தாள். சுஜய் நில்லு! அவன் வேக வேகமாக கிட்டே வந்து அவளை நிறுத்தினான். நான் வரல, என் பொறுமையெல்லாம் போயாச்சு. நீங்க போய் தனியா உட்காந்து பார்த்துக்கங்க. இல்ல இங்க யாராவது ஜோடி கிடைச்சா கூட்டிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க. பாத்தியா, ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் தானே லேட். இதுக்கு போய் கோச்சுக்கிறையே? அவள் ஆட்டோவை விட்டு இறங்கினாள். 15 நிமிஷம் தானே வா. நேரத்தோட அருமை தெரியுமா உங்களுக்கு? டிரைவர் நீ போப்பா. ஆகாஷ் ஒரு 5 ரூபாயை கொடுத்து அவனை அனுப்பினான். கமான் சுஜி, சாரி ஃபார் தி டிலே. வா போலாம். போங்க ஆகாஷ், எல்லாரும் என்னை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? இப்படியெல்லாம் யாருக்காகவும் காத்திருந்து எனக்கு பழக்கம் இல்ல. ஓகே ஓகே, இனிமே இப்படி ஆகாது. அவன் அவளை சமாதானப்படுத்தி உள்ளே அழைத்து சென்றான். ஆமா, ஏன் லேட்? எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்த. அங்க பேசிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. எந்த ரிலேட்டிவ்? அங்க பொண்ணு யாராவது இருக்காங்களா? சொல்லப்போனா எங்க அத்தையோட பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு இருந்த. அடே அப்பா, அந்த பொண்ணு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்கிற? என்ன வயசாகுது அவளுக்கு? என்ன, ஒரு 20 வயசு இருக்கும். உன் வயசும் அதானே? 20 வயசு பொண்ணோட பேசிட்டு இருந்ததுல என்ன மறந்துட்டீங்கல்ல? ஆகாஷ் சிரித்தான். ஹோ, நீங்க அந்த மாதிரி போறீங்களோ? ஐயோ, என் சந்தேக பிசாசே! இருட்டில் ஒருவர் இடம் காட்ட இருவரும் தட்டு தடுமாறி சென்று அமர்ந்தார்கள். இனிமே என்ன கேட்காம எந்த அத்தையின் வீட்டுக்கும் போகக்கூடாது, புரிஞ்சதா? அவன் சத்தமின்றி சிரித்தான். இன்டர்வெல் விடும் வரை என்றிருந்தாள். படம் வேறு போர் அடித்தது. சண்டையும் பாட்டுமாய் சரியான மசாலா படம். சட், என்ன படம்? வேற நல்ல படமே கிடைக்கலையா உங்களுக்கு? இன்டர்வெல்லில் எரிச்சலோடு சொன்னாள். என்ன செய்ய சொல்ற? இதுக்குத்தான் டிக்கெட் கிடைச்சது. பிடிக்காட்டி போடலாம் வா. அதை செய்வோம், வாங்க போலாம். அவள் எழுந்து நடந்தாள். அங்கிருந்து எங்கு செல்லலாம் என கேட்டபடி அவனும் பின்னால் நடந்தான். நல்ல ஹோட்டலா போலாம், பசிக்குது. காரை நியூ உட்லண்ட்ஸுக்கு ஓட்டினான். ஏசி ஹாலின் ஒரு மூலையில் டேபிளில் அமர்ந்தார்கள். டிஃபனுக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு அவளை பார்த்தான். இந்த கோபம் தாபம் இதெல்லாம் நீ கொஞ்சம் குறிச்சுக்கணும் சுஜி. கோபம் மனுஷ முகத்தை விகாரமாக்கிடும்னு வாங்க. அது என் சுபாவம் ஆகாஷ். எனக்கெல்லாம் நினைச்ச நேரத்துல நடந்தாகணும். நான் பிறந்த இடமும் வளர்ந்த விதமும் அப்படி. இனிமே நீ உன்னை மாத்திக்க முயற்சிக்கவே இல்லையா? என்னை எடுத்துக்கோ. நானாம் சீமா டென்ஷன் ஆறதே இல்லை. முடிஞ்ச வரை எல்லா ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் தனியா எடுக்க முயற்சிப்பேன். அதனால எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கா மாதிரியே தோணும். பாருங்க ஆகாஷ், ஒவ்வொருத்தர் குணமும் ஒவ்வொரு மாதிரி அப்படியே இருந்துட்டு போயிடுவோம், விட்டுடுங்க. விமர்சனமே பண்ணாதீங்க. அப்படி சொல்லாத சுஜி. என்கிட்ட உனக்கு மைனஸ் ஏதாவது தெரிஞ்சு நீ சொன்னா நான் திருத்திக்க முயற்சிப்பேன். நாம பரஸ்பரம் ஒருத்தரை ஒருத்தர் கரெக்ட் பண்ணிக்கிறதுல ஒரு தப்பும் இல்லைன்னு நினைக்கிறவன் நான். அப்படியா? அப்போ உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனஸ் பாயிண்டை சொல்லலாமா? தாராளமா. உங்க உபதேசம்தான். வேற என்ன? உபதேசிக்கிற உங்களை எப்பவுமே எனக்கு பிடிக்காது. உபதேசிக்கிறவங்களை எப்பவுமே எனக்கு பிடிக்காது. ஆகாஷ் முகம் சுருங்க அவளை பார்த்தான். இருந்தாலும் அவள் அப்படி வெளிப்படையாக சொன்னதற்காக அவளை பாராட்டும் விதமாக சிரித்தான் அவன். ஒருத்தரோட பேசிக் இயல்புகளையோ குணங்களையோ உபதேசத்தால மாத்திட முடியாது ஆகாஷ். அதான் நான் அப்படி சொன்னேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எதுவும் நினைச்சுக்கல. அதை விடு, நம்ம விஷயத்துக்கு வருவோமா? என்ன? காதல்ங்கிறது இப்படி அடிக்கடி சந்திக்கிறதும் ஊர் சுத்துறது மட்டும் இல்ல சுஜி. நமக்குள்ள சில லட்சியங்களும் திட்டங்களும் இருக்கணும். எதிர்காலத்தை பத்தி ஒரு தீர்மானம் இருக்கணும். அதை பத்தி இப்ப என்ன? சரி சொல்லு, எவ்வளோ நாளா நாம காதலிக்கலாம்? எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? இன்னும் 5 வருஷத்துக்கு கல்யாணத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க என்னால முடியாது. அவள் சொல்ல ஆகாஷ் புன்னகைத்தான். என்ன சிரிக்கிறீங்க? அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்துலயாவது நம்ம 2 பேரோட எண்ணமும் ஒத்து போயிருக்கே, அதுக்குத்தான் சிரிச்சேன். அப்படின்னா உங்களுக்கும் அந்த எண்ணம் இல்லையா? எனக்கு படிக்கணும், நல்ல ப்ரொஃபஷனல்ல செட்டில் ஆகணுங்கிற லட்சியம். அதனால சொன்னேன். உங்களுக்கு என்ன? இன்னும் கூட உயரமான இடத்துக்கு போகணுங்கிற லட்சியம் எனக்கும் இருக்கக்கூடாதா? அது தவிர என் தங்கையோட படிப்பு முடிஞ்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்த பிறகுதான் ஏன் கல்யாணம் பத்தி என்னால யோசிக்க முடியும். காதலை எதாலையும் கட்டுப்படுத்த முடியாதே. அதனால காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா மற்ற விஷயங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியாதா என்ன? இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு ஆகாஷ். எங்கடா நீங்க அடுத்தது கல்யாணம், அதுக்கு அடுத்தது குழந்தைகள்னு என்னை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிட துடிப்பீங்களோன்னு நினைச்சேன். பாத்தியா, நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. என் வீடு கூண்டா இருக்காது சுஜி. உனக்கு சகல சுதந்திரமும் அங்க இருக்கும்.
ஆனா கல்யாணம்னா விட்டு கொடுத்தல், புரிந்து கொள்ளல், அனுசரித்து போறது, குழந்தை பெத்துக்கிறது, அதை வளர்க்கறது எல்லாம் தான். இந்த எல்லாத்துலயும் நம்ம 2 பேருக்குமே பங்குண்டுங்கிறது எனக்கு தெரியும். எல்லா பொறுப்பையும் உன் தலையில கட்டிண்டு கழண்டுக்கிற ஆசாமி இல்ல நான். அதனால இப்பவே உன் பயத்தை விட்டுடலாம். 2 பேர் சந்தோஷமா, சரிசமமா இருக்கிறது தான் வாழ்க்கை. சண்டை போட்டுக்கிட்டு எதிர் எதிர் திசையில திரும்பி நிக்கிறதுக்கு எதுக்கு ஒண்ணு சேரணும்? சரி, 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஓகே. அதுவரைக்கும் வீட்டுக்கு தெரியாம காதலிக்க போறீங்களா? இல்ல வீட்ல ஒரு வார்த்தை சொல்லிடுவீங்களா? ஐஸ்கிரீமை ருசி பார்த்தபடி கேட்டாள் அவள். தேவை ஏற்பட்டா சொல்வேன். உங்க அம்மா எப்படிப்பட்டவங்க? கொஞ்சம் அந்தஸ்து பார்க்குறவங்க தான். ஆனா நல்லவங்க. பிடிச்சிட்டா தலையில தூக்கி வச்சுப்பாங்க. என்ன பிடிக்குமா அவங்களுக்கு? உன்னை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? பேரர் பில் கொண்டு வந்து வைக்க ஆகாஷ் பர்ஸ் திறந்து பணத்தை எடுத்து வைத்துவிட்டு எழுந்தான். இருவரும் காரில் ஏறிக்கொண்டார்கள். அப்புறம் நாம எப்ப பார்க்கலாம்? சுஜிதா ஆவலோடு கேட்டாள். நோ சுஜி, இனிமே மாசத்துக்கு ஒரு முறைதான் நாம சந்திக்கணும். அடிக்கடி சந்திச்சா அர்த்தமில்லாம பேசுவோம். அதனால் சந்தி அபூர்வமா சந்திப்போம். அறிவுபூர்வமா நிறைய விஷயங்கள் பேசுவோம். சரியா? மாசத்துக்கு ஒரு முறையா? சுஜிதாவின் முகம் சுருங்கியது. மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். ஆகாஷ் அவளை ஹாஸ்டலின் முன்பு இறக்கிவிட்டு கிளம்பினான். காரை ஷெட்டில் விட்டு பூட்டிவிட்டு பாடல் ஒன்றை முணுமுணுத்தபடி உள்ளே வந்தான். வராண்டாவில் பிரம்பு சேரில் அமர்ந்திருந்த அப்பா அவனை பார்த்ததும் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு எழுந்தார். எங்கடா போயிட்ட? காலையில போனவனை இன்னும் காணமேன்னு உங்க அம்மா புலம்பிக்கிட்டு இருக்கா. நான் சின்ன குழந்தையாப்பா. அதுக்கு இல்லடா, லீவு நாள்ல கூட இப்படி சுத்தணுமா? வீட்டுல இருக்க கூடாதுன்னு தான். பேச்சு குரல் கேட்டு உள்ளிருந்த தங்கை வந்தாள். எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வெளியில போலாம்னு இருந்தோம். ஜாலியா ஒரு சினிமா, அப்புறம் நல்ல ஹோட்டல்ல டிஃபன்னு என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சா, இப்படி காணாம போயிட்டியேன்னா உனக்கே நல்லா இருக்கா? சங்கீதா வருத்தத்தோடு சொல்ல, ஆகாஷ் அவளை பரிதாபமாக பார்த்தான். சாரிடா, நீ காலையிலேயே சொல்லியிருந்தா எங்கேயும் போயிருக்க மாட்டேன் இல்ல? யாருக்கு தெரியும் நீ இவ்வளோ நாழி வெளியில சுத்துவன்னு? முந்தி எல்லாம் லீவு நாள்னா எங்கேயும் போக மாட்ட. இப்பெல்லாம் நானும் பார்க்குறேன், நீ காணாம காணாம போயிடுற. அப்படி எங்க தான் சுத்துவ? புதுசா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்களா? அதெல்லாம் இல்ல. பின்ன? ஐயோ! சங்கீதா, வாசல்ல வச்சு விசாரணை கமிஷனா? ஆள விடு. ஆகாஷ் கையெடுத்து கூப்பியவாறு உள்ளே ஓடினான். அண்ணா எதையோ மறைக்கிறான்பா. ஏதோ விஷயம் இருக்கு. உன்னை விட மாட்டேன்னா? சங்கீதா அவன் பின்னால் ஓடினாள். டெலிஃபோன் அடித்தது. சம்பத் புன்சிரிப்போடு வந்து அதை எடுத்தார். நான் கோபால் பேசுறேன். அடடே, என்ன மாப்பிள இந்த நேரத்துல? என்ன விஷயம்? ஒரு சந்தோஷமான விஷயம்தான். இன்னைக்கு ஆகாஷ் எங்க வீட்டுக்கு வந்திருந்தான் தெரியுமோ? நிஜமாவா? பின்ன ஆளு சப்பாத்தி பண்ணி வைன்னு முத நாள் என் பொண்ணு கிட்ட டிஃபன் மெனு கொடுத்தாச்சு தெரியுமில்ல? என் பொண்ணு தரையில நடக்கணுமே பறந்துகிட்டு இருந்தா. வீடே 2 பட்டாச்சு ஆளு சப்பாத்தி சாப்பிட்டு. ரொம்ப நாழி பேசிட்டு இருந்தானா. மொத்தத்துல 2 பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் காலி ஆயிட்டாங்க. சட், என்ன தமிழ் இது? நேசிக்கிறாங்கன்னு அழகா சொல்லக்கூடாதா? அது இல்லப்பா, ஒரு சந்தோஷம். அதுல நான் காலி. ஓஹோ, அதான் பிள்ளையாண்டா மூஞ்சியில ஒரு மந்தகாசமோ? சரி, நீ போனை வச்சுடு, நான் பார்த்துக்கிறேன் அவனை. உன் பிள்ளை தயவுல ஒரு புது டிஃபன் கிடைச்சது. தேங்க்ஸ் சொல்லணும்ப்பா அவனை பார்த்தா. சம்பத் போனை வைத்தார். அவர் முகம் மலர்ந்திருந்தது. அவர் உள் மனதின் ஆசை நிறைவேறப் போகும் சந்தோஷம். இதுவரை அந்த வீட்டில் சாரதா வைத்ததுதான் சட்டமாயிருந்தது. அவள் விருப்பப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற எதை பற்றியும் சம்பத் இதுவரை கவலைப்பட்டதில்லை. ஆனால் கல்யாணம் என்பது மனிதனின் மொத்த சந்தோஷத்திற்கும் வேட்டு வைக்கும் விஷயமாகி விடக்கூடாது என்பதுதான் அவர் கவலை. மனைவியின் ஆளுமைகளை அவர் பெரிதாய் நினைத்ததில்லை. இருந்தாலும் சாரதாவின் சில குணங்கள் அவரை கவலைப்பட வைத்திருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்று வரட்டு கௌரவம். இந்த வரட்டு கௌரவத்தால் ஆகாஷின் சந்தோஷங்களுக்கு சமாதி கட்டும் விதமாக அவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்துவிடப் போகிறாளோ என்று அவர் வெகுவாக கவலைப்பட்டிருக்கிறார். அப்படி ஒரு பெண்ணை அவள் பார்ப்பதற்குள் சரண்யாவை அவன் பார்த்து அவனுக்கும் அவளை பிடித்து விட்டால் அதன் பிறகு சாரதாவால் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்தார். அதன் முதல் படியாகத்தான் சத்யாவின் கல்யாணத்திற்கு குடும்பத்தோடு சென்றார். ஆகாஷ் சரண்யாவிடம் சகஜமாக பேசியது கண்டு மகிழ்ந்தார். ஆனால் சாரதாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அவள் கத்த ஆரம்பித்து விட்டாள். அதையும் மீறி ஆகாஷ் சரண்யாவை அவள் வீட்டிற்கே போய் சந்தித்து பேசியிருக்கிறான் என்றால் அவருடைய ஆசை நிறைவேறப் போகிறது என்றல்லவா அர்த்தமாகிறது.
அவர் மன நிறைவோடு அன்று தூங்கினார். மறுநாள் காலை 4 பேரும் ஒன்றாக சேர்ந்து டிஃபன் சாப்பிடும்போது அவருக்கு ஆலு சப்பாத்தி நினைவுக்கு வந்தது. மகனை சீண்டினால் என்ன என்று தோன்றியது. ஏன் சாரதா, இந்த இட்லி தோசை பொங்கல் பூரியை விட்டா உனக்கு வேற எந்த டிஃபனும் செய்ய வராதா? ஏன் வேற என்ன சாப்பிடணும்னு மசக்கி உங்களுக்கு? ஒரு மாறுதலுக்கு இந்த ஆலு சப்பாத்தி இல்ல ஆலு சப்பாத்தி அது செய்ய ஒரு நாளைக்கு. வயசு ஆக ஆக வாய்க்கு ருசி அதிகமாறதோ? எனக்கு இல்லடி, பாவம் பசங்களுக்காகத்தான் சொன்னேன். சொல்லேன்டா ஆகாஷ், உனக்கு பிடிக்காதா ஆலு சப்பாத்தி? ஆ, பிடிக்குமே. ஆகாஷ் அசடு வழிய சிரித்தபடி அப்பாவை பார்த்தான். அப்படி போடு, பாருடி அவனுக்கு பிடிக்குமாம், ஆலு சப்பாத்தின்னா ரொம்ப பிடிக்குமாம். அப்பா விஷமமாக சிரிக்க சங்கீதா அப்பாவையும் அண்ணனையும் மாறி மாறி பார்த்தாள். ஏன் சாரதா, வீட்டில் இன்னைக்கு ஏதாவது விசேஷமா என்ன? சம்பத் அவசரமாக அடுக்கலைக்கு வந்து கேட்டார். உங்களுக்கு தெரியாம என்ன விசேஷம் நடக்கும் வீட்டில்? பின்ன வாசல் வராண்டால ஒரே பெண்கள் கூட்டமா இருக்கு. அதுவா, வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு கேபிள் டிவியில ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தேன். அதை பார்த்துட்டு வந்திருப்பாங்களா இருக்கும். வீட்டு வேலைக்கா? நான் நினைச்சேன் நீ ஏதோ சினிமா தான் எடுக்க போற போல இருக்குன்னு. போய் பாரு, எல்லாம் ஃபுல் மேக்கப்பில் வந்திருக்கு. ஆள் பார்க்க டீசெண்டாக அழகாக இருக்கணும்னு சொல்லி இருந்தேன். உனக்கு இந்த வேலை, வீட்டு வேலை பார்க்க போகிற பொண்ணு எப்படி இருந்தா என்ன? அதுக்காக அழுக்கு புடவையும் மீன் வாசனையுமா வந்தால் நல்லாவா இருக்கும்? உங்களை யார் சஜஷன் கேட்டாங்க? இதெல்லாம் லேடிஸ் டிபார்ட்மெண்ட். வேலைக்காரி கூட நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். சாரதா தன் தோற்றத்தை சரி பார்த்து கொண்டு வந்திருக்கும் பெண்களை இன்டர்வியூ செய்ய கிளம்பினாள். அம்மா அவர்களை தேர்வு செய்யும் அழகை காண விரும்பிய சங்கீதா அப்பாவை இழுத்துக்கொண்டு வராண்டாவுக்கு அருகில் இருந்த அறைக்கு சென்றாள். இந்த 10 பேர்ல அம்மா யாரை செலக்ட் பண்ணுவான்னு நினைக்கிறப்பா நீ? ஒவ்வொரு மூஞ்சியையும் பாரேன் சங்கீதா, இதுங்கெல்லாம் வீட்டு வேலை செய்யும்னு நீ நினைக்கிற? சீப் ரேட் மேக்கப்பும் ட்ரெஸ்ஸுமா தெருக்கூத்து ஆடுறாப்புல வந்திருக்குங்க. உங்க அம்மாக்கு புத்தி எங்க போறதுன்னு தெரியலையே. இப்படியா வீட்டு வேலைக்கு ஆள் தேடுவாங்க? அப்படியே யாராவது தேறி வந்தாலும் உங்க அம்மா கிட்ட அவ குப்பை கொட்டிட போறாளாக்கும். மிஞ்சி போனா 3 மாசம் அவ இந்த வீட்டு வாசல்ல நின்னு அசிங்கமா திட்டிட்டு போவா. தேவையா இதெல்லாம்? உனக்கெம்ப அந்த கவலையெல்லாம்? நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியா சிரிய. சங்கீதா அம்மாவையும் அவர்களையும் பார்த்தாள். வாயை பொத்திக்கொண்டு அப்பாவும் அவளும் அடிக்கடி சிரித்தார்கள். அம்மா அனைவரையும் அனுப்பிவிட்டு அலுப்போடு உள்ளே வந்தாள். சங்கீதா அம்மாவுக்கு ஓடிப்போய் சுட சுட காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். சாப்பிடுமா, ஒரே டயர்டா ஆயிட்டியே. என்னாச்சு, எவளாவது தேறினாளா? சம்பத் சிரிப்பை அடக்கியபடி கேட்டார். சு, வேலைக்காரி நல்லா அமையக்கூட கொடுத்து வச்சிருக்கணும் போல இருக்கு. தப்பு சாரதா, வேலைக்காரி அமையத்தான் நிறையவே கொடுத்து வச்சிருக்கணும். நீ இப்படி சொல்ற? ஒரு வேலைக்காரி கிட்ட கேட்டா நல்ல வீடும் எஜமானியும் அமைய கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்வா. அப்படின்னா நான் நல்ல எஜமானி இல்லைன்னு சொல்றீங்களா? பாத்தியா, எங்கிட்டயே இந்த பாய்ச்சல் பாயிற. வேலைக்காரி எல்லாம் எம்மாத்திரம். பின்ன வேலைக்காரியை நடு வீட்டில் உட்கார வச்சு உபச்சாரம் பண்ணணுமா? யார் உபச்சாரம் பண்ண சொன்னா? அவளை மனுஷியா நடத்தினா தானே அவளுக்கும் இங்க வேலை செய்யற ஆசை இருக்கும். மனுஷியா நடத்தாம பின்ன எப்படி நடத்துறேன்? உங்களுக்கு என்ன தெரியும்? அவளுக்கு நான் எவ்வளோ எல்லாம் கொடுக்குறேன் செய்யறேன்னு. மாசம் ஒரு பழைய புடவை, தினமும் டிஃபன் காஃபி, மிச்சம் மீதி சாதம் குழம்பு, கேட்குறப்பெல்லாம் பணம். வேற எந்த வீட்டில் கிடைக்கும் இப்படி? ஏதோ ஏழை வாழைக்கு சாப்பாடு போட்டு தானம் பண்ண புண்ணியம் கிடைக்கட்டுமேன்னு செஞ்சா அதே மாதிரி அவளும் வேலை ஒழுங்கா செய்ய வேண்டாமா? தர்மம் பண்ணிட்டு சொல்லி காட்டினா ஒரு புண்ணியமும் இருக்காது அப்படின்னு நான் சொல்லல, பகவத்கீதை சொல்றது. யத்து பிரத்யுபகாரார்த்தம் ஃபலம் உத்திஷ்ய வா புண்ணிய கீயதே ச பரிக்ளிஷ்டம் தத் தானம் ராஜசம் ஸ்ரம்தம். என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? எதையாவது எதிர்பார்த்தோ பலன் கருதியோ விருப்பமின்றியோ கொடுக்கப்படும் தானம் ரஜோ குணத்தை சார்ந்ததுன்னு சொல்லியிருக்கு. எதையும் எதிர்பார்க்காம செய்யற தானம் சத்வ குண தானம். தகுதியற்ற மனிதனுக்கு கொடுக்கப்படும் தானம் தமோ குண தானம். உனக்கு புண்ணியம் வேணும்னு நினைச்சா கொடுத்ததை அடுத்த வினாடியே மறந்துடு. கொடுத்தமே ஒரு பலனும் இல்லையேன்னு புலம்பினா அதுக்கு பேர் தானம் இல்லை. அதை விட எதுவும் செய்யாமையே இருக்கலாம். என்னடா இன்னும் உபதேசம் எதுவும் ஆரம்பிக்கலையேன்னு நினைச்சேன். ஆரம்பிச்சாச்சா? கரெக்ட். தகுதியற்றவரிடத்தில் உபதேசமும் பலன் தராது. சம்பத் சிரிக்க அவள் முறைத்தாள். என்னம்மா இங்க யுத்தம்? ஆகாஷ் அப்போதுதான் கீழே வந்தவன் அம்மாவிடம் கேட்டான்.
யுத்தந்தா, நீ யார் பக்கம் நிக்க போற சொல்லு? அப்பா புன்னகையோடு கேட்டார். தர்மத்தின் பக்கம்பா. ஆகாஷ் வலது கையை அருள் மாலிப்பது போல் வைத்து கொண்டு சொன்னான். சங்கீதா வாயை பொத்தி கொண்டு சிரித்தாள். நீயே சொல்லுடா ஆகாஷ், நான் பொல்லாதவளா? அம்மா ஆதங்கத்தோடு கேட்டாள். யார் சொன்னாங்கம்மா அப்படி உன்ன? வேற யாரு, உங்க அப்பா தான். ஒரு வேலைக்காரி கூட இந்த வீட்டுல நிக்காததுக்கு காரணம் என் பொல்லாத்தனம் தானாம். முழு நீளத்துக்கு உபதேசம் வேற பண்றாரு. நான் என்ன ராட்சசியா என்ன? நீ என்னப்பா சொல்ற? ஆகாஷ் அப்பாவை பார்த்து கேட்டான். வேலைக்காரி மனுஷிதான். ஓயாம வேலை கொடுத்தா எந்த வேலைக்காரி இங்க நிக்க விரும்புவா? சோறு தண்ணி கொடுத்தா ஆச்சா? அவ மூச்சு விட நேரம் கொடுக்க வேண்டாமா? நீ என்னம்மா சொல்ற இந்த குற்றச்சாட்டுக்கு? நான் ஒன்றும் யாரையும் அப்படி மூச்சு விட முடியாம வேலை வாங்கல. இதெல்லாம் அபாண்டம். வெளியில போயிடுறவங்களுக்கு வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு எப்படி தெரியும்? இதுக்கு நீ என்னப்பா சொல்ற? இங்க யார் உனக்கு ஜட்ஜ் உத்தியோகம் கொடுத்தா? கேட்ட கேள்விக்கு பதில். கடைசியா வேலையை விட்டு நின்ன அந்த தங்கமோ வைரமோ அவளை பார்த்தேன். கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் உன் வீட்டுல எவளும் வேலை செய்ய மாட்டாங்கய்யா அப்படிங்கிறா. அதுக்கு என்ன அர்த்தம்? உங்க அம்மா படுத்துற பாடு தாங்க முடியலன்னு தானே? இதுக்கு நீ என்னம்மா சொல்ற? அந்த வேலைக்காரியை இவர் எதுக்கு பார்த்தாரு? அவளோட இவருக்கு என்ன பேச்சு? எதுக்கு பார்த்த? ஏன் பேசின? எதேச்சியா பார்த்தேன், பேசினேன். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்போவா? உங்க அப்பா பொய் சொல்றாருடா ஆகாஷ். இவர் ஏதோ கசமுசா பண்றார். அது என்னப்பா கசமுசா? அவ பாஷைக்கு அர்த்தம் யாருக்கு தெரியும்? சங்கீதா விழுந்து விழுந்து சிரித்தாள். ஓகே ஓகே. ஆகாஷ் இருவரையும் கை அமர்த்தினான். இந்த வழக்கை ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். என் தீர்ப்பு என்னன்னா, இந்த வீட்டுல எந்த வேலைக்காரையும் தங்குறது இல்லைங்கிறது அம்மாவோட வருத்தம். வேலைக்காரியை சரியா நடத்தலைங்கிறது அப்பாவோட வருத்தம். இவங்க 2 பேர் வருத்தமும் மறையணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஒரு நல்ல வேலைக்காரியா பார்த்து அப்பா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. அப்போ அந்த வேலைக்காரிக்கு ஒரு மரியாதையும் கிடைச்சிடும். அவ இந்த வீட்டுல நிரந்தரமா தங்கி அம்மாவின் வருத்தத்தையும் போக்கிடுவா. இதுதான் என் தீர்ப்பு. உதடி அவன. அம்மா டீப்பாய் மீது இருந்த பூச்சாடியை எடுத்துக்கொண்டு அவனை அடிக்கப் போக ஆகாஷ் வீடு பூராவும் சுற்றி சுற்றி ஓடினான். சங்கீதாவும் அப்பாவும் அவர்களை துரத்தினார்கள். வடவா, இந்த வயசுல சித்தி கேக்குதோ உனக்கு? கொன்னுடுவேன் கொன்னு. நல்ல தீர்ப்பு இல்லம்மா. சங்கீதா அம்மாவை சீண்டினாள். நாளைக்கு பேப்பர் கால் பக்கத்துக்கு விளம்பரம் கொடுத்துடு சங்கீதா. ஸ்மார்ட்டா இளமையா அழகான பெண்கள் வேலைக்கு தேவை. பதவியின் பெயர் 2வது மனைவி. அப்பா தன் பங்குக்கு சீண்ட அம்மா கையில் கிடைத்த சாதனங்களை எல்லாம் எடுத்து எல்லோர் மீதும் எறிந்தாள். சீ பாவம்பா. கடைசியாக சங்கீதா ஒரு வழியாய் எல்லோரது ஓட்டத்தையும் நிறுத்தி உட்கார வைத்தாள். ஆனாலும் உனக்கு ரொம்ப கொழுப்புண்ணா. சும்மா தமாஷ் தானே. இதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? என்ன? அப்பாவுக்கு கல்யாணம் பண்ண சொன்ன உனக்குத்தான் கல்யாணம். அது சரி. ஆகாஷ் தோளை குலுக்கியபடி எழுந்தான். என்னடா ஆகாஷ் ஓடுற? நீ என்ன இன்னும் குழந்தையா? படிப்பு முடிச்சு கை நிறைய சம்பாதிக்கிற. இனிமே என்ன கல்யாணம் தானே? பண்ணிக்கிட்டா என்ன? முதல்ல சங்கீதா கல்யாணமாகி இந்த வீட்டை விட்டு போகட்டும். அவளுக்கு என்னடா அவசரம் இப்போ? அவ படிப்பு முடிய இன்னும் 2 வருஷமாவது ஆகும். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கல்யாணம். ஆகட்டுமே, அதுக்கப்புறமே நானும் பண்ணிக்கிறேனே. என்ன அவசரம் இப்போ? அப்படி சொல்லாதண்ணா. ஒரு அண்ணியும் இந்த வீட்டுக்கு வந்தா நம்ம வீடு இன்னும் கலகலன்னு ஆயிடும். அண்ணியோட நானும் ஜாலியா பேசி பொழுத போக்குவேன். அப்பப்போ சின்ன சின்ன சண்டை போடுவேன். அம்மாவை பாரு, பாவம் இல்ல. அவளே எல்லா வேலையும் செய்யறா. மருமக வந்தா அவ வேலை குறையும் இல்ல. ஓஹோ, உனக்கு சண்டை போட ஒரு ஆளும் அம்மாவுக்கு வேலை செய்ய ஒரு ஆளும் வேணும்னா நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நல்ல கதை தான். இந்த பாருண்ணா, ரொம்ப பிடிவாதம் பிடிக்காத. அப்புறம் நான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுவேன் சொல்லிட்டேன். என்னத்தை போட்டு உடைப்ப? நீ எங்கெங்க போற, யார் யாரை பார்த்து பேசுறேன்னு சொல்லிடுவேன். ஆகாஷ் திகைப்போடு அவளை பார்த்தான். ஒருவேளை தன்னையும் சுஜிதாவையும் எங்காவது சேர்ந்து பார்த்திருப்பாளோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது. என்னடா இப்படி முழிக்கிற? அவ எதையோ போட்டு உடைப்பேங்கிறா. என்ன கசமுச பண்ண? அப்பா அம்மாவின் பாஷையில் கிண்டலாக கேட்டார். ஆகாஷ் பரிதாபமாக முகத்தை வைத்து கொண்டான். நான் பாவம்பா, பச்சை குழந்தை மாதிரி ஒன்றும் தெரியாது. இந்த குட்டி பிசாசு வேணும்னே ஏதேதோ சொல்றது. ஆமாமா, அண்ணா பாவம்பா, பச்சை குழந்தை. வாயில விரல் வச்சா கூட கடிக்க தெரியாது. ஆனா ஆளு சப்பாத்தி வச்சா ஆசையா சாப்பிடுவான். ஆகாஷ் திகைப்போடு அப்பாவையும் தங்கையையும் பார்த்தான். நேற்றில் இருந்த ஆலு சப்பாத்தி என்று இருவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், மை காட், சரண்யாவின் வீட்டிற்கு போய்
சப்பாத்தி சாப்பிட்டது இவர்களுக்கு தெரிந்து விட்டதா? அதனால் சரண்யாவை அவன் காதலிப்பதாக முடிவு செய்து விட்டார்களா? அடராமா! சிநேகத்தோடு ஒரு பெண்ணின் அறிவுபூர்வமாக பேச விரும்பி சென்றால் உடனே அதற்கு காதல் முலாம் பூசிவிட்டார்களா? யார் சொல்லியிருப்பார்கள் தான் அங்கு சென்றதை? என்னடா ஆகாஷ், இவ என்ன சொல்றா? நீ என்ன பண்ண அப்படி? அம்மா குழப்பத்தோடு கேட்டாள். எனக்கே புரியலம்மா. பொய் சொல்றான், பொய் சொல்றான். நீ தான் போட்டு உடையேண்டி. அண்ணா யாரையோ லவ் பண்றாம்மா. தெய்வமே, இவ என்னடா சொல்றா? கொழுப்புமா, உன்னை குழப்பறா. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எல்லாரும் பூசணிக்காயத்தான் சோத்துல மறைப்பாங்க. அண்ணா பூமி உருண்டையே மறைக்கிறான். ஏய், ஆளு சப்பாத்தினா அவனுக்கு உயிர். என்னடா சொல்றா இவ? சரண்யானா அதை விட உயிர். பாத்தியா எப்படி உடைச்ச உண்மைய? ஆகாஷ் ஸ்தம்பித்து போனான். கோபம் ஒரு பக்கம், தர்ம சங்கடம் ஒரு பக்கம் என தங்கையை விழித்து பார்த்தான். சாரதா முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க பிள்ளையை துளைப்பது போல பார்த்தாள். யாருடா சரண்யா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இவ ஏதோ கதை விடுறா. யார் அந்த சரண்யா? அம்மா அடிக்குரலில் கேட்டாள். கோபாலன் மாமாவோட பொண்ணுமா. ஆனா இவ சொல்றா மாதிரி. நிறுத்துடா. உன்னை புத்திசாலின்னு நினைச்ச. போயும் போயும் அவதானாடா கிடைச்சா உனக்கு? உன்னை சொல்லி குத்தம் இல்லடா மகனே. இதெல்லாம் யார் வேலைன்னு எனக்கு தெரியும். இந்த நிமிஷம் சொல்றேன் கேட்டுக்கோ. யாரும் பகல் கனவு காண வேண்டாம். அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாது. ஏன் சாரதா, அவளுக்கு என்ன குறை? எனக்கு பிடிக்கல. உன் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன? அப்பா, ஆகாஷ் எரிச்சலோடு குறுக்கிட்டான். நான் சொன்னேன் அப்பா அப்படி? பின்ன அவளோட ஏன்டா அடிக்கடி போற பேசுற? அவ வீட்டுக்கு போற, அவ கையால டிஃபன் சாப்பிட்ற, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஷிட், என்னப்பா நீங்க இதெல்லாம் பண்ணா உடனே காதல்னு நினைச்சு விட்றதா? சரண்யா புத்திசாலியா இருந்தா, நிறைய விஷயங்கள் பேசினா. அதனால ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா அவளோட பேசினேன். நம்ம உறவு பெண் தானேன்னு உரிமையோட அவங்க வீட்டுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டேன். அதுக்கு இவ்ளோ அபத்தமான அர்த்தம் கற்பிப்பீங்கன்னு நான் நினைக்கல. அப்பா அவனை திகைப்போடு பார்த்தார். டேய் ஆகாஷ், நிஜமாவாடா சொல்ற? இல்ல அம்மாக்கு பயந்துட்டு போய் சொல்றியா? எனக்கு என்னப்பா பயம்? நான் யாருக்கும் பயப்படுறவன் இல்ல. சரண்யாவோட சத்தியமா எனக்கு காதல் கீதல்னு எதுவும் கிடையாது. அதான பார்த்த. அம்மா நிம்மதியாக புன்னகைத்தாள். அப்பா அதிர்ச்சியோடு அவனை பார்த்தார். தேங்க்ஸ்டா கண்ணா. என் வயித்துல பால வார்த்த. நம்ம அந்தஸ்துக்கு ஏத்தா போல உனக்கு நான் பார்க்குறேன் பொண்ணு. நீ கவலைப்படாத. அம்மா சொல்ல ஆகாஷ் அவளையும் எரிச்சலோடு பார்த்தான். நீயும் கனவு காண வேணாம்மா. நான் சரண்யாவை காதலிக்கலன்னு சொன்னது உண்மைதான். ஆனா வேற எந்த பொண்ணையுமே நான் காதலிக்கலன்னு சொன்னா அது பொய். என்னடா சொல்ற? அம்மா விழி பிதுங்க அவனை பார்த்தாள். திட்டங்கள் தீட்டுவதில் மனிதன் திறன் வாய்ந்தவன். பிறப்பு முதல் இறப்பு வரை அவன் போடும் திட்டங்கள் கணக்கில் அடங்காதவை. அவை நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதை பற்றியெல்லாம் எவரும் யோசிப்பதில்லை. தன் திட்டங்கள் தோல்வியடைந்தாலும் அதற்காக தன் குணத்தை மாற்றிக்கொள்ளவும் முயற்சிப்பதில்லை. அடுத்த திட்டம் பற்றி அவன் யோசிக்க ஆரம்பித்து விடுகிறான். திட்டமிடுவது மனித இயல்பினில் அதை மாற்றி காட்டுவதே தன் இயல்பு என்பது போல் தெய்வம் மனிதனை சீண்டி பார்த்து பொழுது போக்கும் போலும். சரண்யாவை அவன் சந்தித்து விட்டால் நிச்சயம் அவனுக்கு அவளை பிடித்துவிடும். அவனுக்கு பிடித்துவிட்டால் சாரதாவால் கூட அதை தடுக்க முடியாது. தன் விருப்பப்படி சரண்யாவை அவனுக்கு கட்டி வைத்து விடலாம் என்று சம்பத் போட்டிருந்த திட்டமும் தன் அந்தஸ்துக்கேற்றபடி ஒரு பெண்ணைத்தான் அவனுக்கு கட்டி வைக்க வேண்டும் என்று விரும்பிய அம்மாவின் திட்டத்தையும் காதல் என்ற மூன்றெழுத்து மந்திரத்தால் தவிடு பொடியாக்கிவிட்டான் ஆகாஷ். இருந்தாலும் அவர்கள் மனம் தளரவில்லை. மனம் விட்டு தனித்தனியே அவனோடு பேச முயன்றார்கள். சாரதாவை விட சம்பத்தின் மனம்தான் அதிக கவலையில் ஆழ்ந்திருந்தது. மகன் வேறொரு பெண்ணை விரும்புகிறான் என்பதை விட இவன் தன்னை காதலிக்கிறான் என்று எண்ணி இவன் மீது காதலாகி கசிந்துருகி கொண்டிருக்கும் சரண்யாவை நினைத்துத்தான் அவர் அதிகம் கவலைப்பட்டார். சும்மா கிடந்த சங்கை அவர்தான் ஊதினார். அது தவறோ என்று தோன்றியது இப்போது. சரண்யாவுக்கு உண்மை தெரிந்தால் அவளால் இதை தாங்க முடியுமா? எல்லாவற்றிற்கும் காரணம் நீங்கள் தானே மாமா என்று அவள் அவரிடமே நியாயம் கேட்டால் என்ன செய்ய போகிறோம் என்று குழம்பினார். எந்த முகத்தோடு இனி கோபாலனையும் சரண்யாவையும் பார்க்க போகிறோம் என்று புரியவில்லை. ஆகாஷ் ஒருவேளை அம்மாவுக்கு பயந்து பொய் சொல்கிறானோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது அவருக்கு. எனவே அவனிடம் தனிமையில் பேசினால் அவன் மனதில் என்ன இருக்கிறது என்பது தெரிந்துவிடும் என்று நம்பினார். அதற்கான நேரம் பார்த்து கொண்டிருந்தவருக்கு 4 நாள் கழித்துத்தான் ஒரு நாள் மாலை கிடைத்தது. அதிசயமாக அன்று வீட்டில் இருந்தான் அவன்.
சாரதா சங்கீதாவை அழைத்து கொண்டு கோயிலுக்கு போயிருந்தாள். மொட்டை மாடியில் வாக்மேனில் பாட்டு கேட்டபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் ஆகாஷ். என்ன பாட்டுடா இவ்ளோ சுவாரஸ்யமா கேட்குற? ஆகாஷ் திரும்பினான். அப்பாவை பார்த்ததும் வாக்மேனை அணைத்துவிட்டு ஹெட்போனை கழற்றினான். என்னப்பா, என்ன கேசட்னு கேட்டேன். ஏசுதாஸோட செமி கிளாசிக்கல் மலையாள பாடல்கள்ப்பா. ஃப்ரெண்ட் ஒருத்தன் கொடுத்தான். அவ்வளோ இனிமையா இருக்கு. நமக்கும் ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கணும். கேட்குறியா? இருக்கட்டும், அப்புறம் கேட்குறேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு வந்தேன். என்ன விஷயம்? அன்னைக்கு நீ சொன்னியேடா ஆகாஷ், அது நிஜமா? இல்ல அம்மாக்கு பயந்துகிட்டு சரண்யாவை லவ் பண்ணலைன்னு பொய் சொன்னியா? ஆகாஷ் புருவம் நெறிய அப்பாவை பார்த்தான். இப்பவும் அதையே தான்ப்பா சொல்றேன். சரண்யாவோட சாதாரணமா தான் பேசினேன். வீட்டுக்கு வர சொல்லி அவ கூப்பிட்டதால போனேன். உறவுக்காரங்கிற உரிமையில ஆளு சப்பாத்தி பண்ணி வைக்க சொல்லி சாப்பிட்டேன். அவ்வளோதான். இதுக்கு வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. அப்படின்னா சரண்யாவை உனக்கு பிடிக்கலையா? பிடிக்காம என்ன? அவ புத்திசாலித்தனம், பேச்சு, சுறுசுறுப்பு, எளிமை எல்லாமே பிடிச்சதுனால தானே அவளோட பேசுறேன். ஆனா உடனே அதுக்கு காதல்னு ஒரு தலைப்பு வைக்கிறத தான் என்னால சகிச்சுக்க முடியல. சரண்யா கிட்ட எதுவும் இல்ல சரி, ஆனா வேற யாரையோ, அது உண்மையா? ஆகாஷ் அப்பாவை பார்த்து சிரித்தான். உண்மைதான்ப்பா. ஏன் என்னை போய் எவ காதலிக்கிறான்னு சந்தேகமா? அப்படி இல்லடா. உனக்கு உன் ஆஃபீஸ் பிஸ்னஸ் இதுக்கே நேரம் பத்தலையே, அப்புறம் எங்க இதுக்கெல்லாம் கூட நேரம் இருக்க போறதுன்னு நினைச்சேன். ஆனா இருக்கே, அதான் ஆச்சரியம். அது சரி, யார் அந்த பொண்ணு? இதே ஊரா இல்ல வெளியூரா? மும்பை பொண்ணு. இப்போதைக்கு இங்க ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறா. எவ்வளோ நாளா பழக்கம்? இப்பதான் ஒரு 4-5 மாசமா. நல்ல பொண்ணா? நல்ல குடும்பம் தானா? எதையும் விசாரிக்காம இயல்பா ஏற்படுறது தான்ப்பா காதல். இருந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம். நல்ல குடும்பம்தான், நல்ல பொண்ணுதான். என்ன, அம்மா மாதிரி கொஞ்சம் அலட்டலும் ஜபர்தஸ்தும் உண்டு. போச்சுடா, அதான வம்பே. கடைசியில உன் வாழ்க்கையும் என்னாட்டமாதான் ஆகணுமா? ஆகாஷ் சிரித்தான். நிறையும் குறையும் நிறைஞ்சவங்க தான் மனுஷங்கப்பா. நிறைகளை மட்டும் பார்ப்போமே. அம்மா நல்லவதான். அந்தஸ்து பார்க்கறது பெரிய குறைன்னு நினைச்சா குறைதான். பொண்ணு பணக்காரியா? ஆ, நம்மளை விடன்னே சொல்லலாம். ஆனா நான் அதுக்காக காதலிக்கல. நான் அப்படி சொல்லலையே. ஒருவேளை அவன் நம்மளை விட அந்தஸ்து குறைஞ்சவளா இருந்திருந்தா, அப்போ உங்க அம்மாவோட குணம் உனக்கு பெரிய குறையா தெரியும். உபத்திரவம் இல்லாத வரைக்கும் எந்த குறையும் பெருசா தெரியாது. ஆகாஷ் அடிபட்டாற் போல அப்பாவை பார்த்தான். அவர் சொல்வதிலும் ஒரு நிஜம் இருக்குமோ என்று தோன்றியது. இருந்தாலும் ஒருவேளை சுஜிதா ஏழையாக இருந்தாலும் கூட அம்மாவை எதிர்த்து கொண்டு கல்யாணம் செய்து கொள்ள தான் தயங்க மாட்டோம் என்று நினைத்தான் அவன். அப்பா அவன் தோளை தொட்டார். இனிமே உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லடா ஆகாஷ். நாம ஏதேதோ கணக்கு போடுறோம். ஆண்டவனும் கணக்கு போடுறான். அவன் கணக்கு நம்ம கணக்கும் சரியா இருக்கும்போது நாம நினைக்கிறத நடக்கிறதா நினைக்கிறோம். தப்பா போகும்போது ப்ரப்போஸ், மேன் ப்ரப்போஸ், காட் டிஸ்போசஸ்னு வேதாந்தம் பேசுவோம். இதை எதுக்குப்பா இப்போ சொல்கிற? உனக்கு சொல்லலடா, எனக்கே சொல்லிக்கிட்ட. ஓகே, நீ பாட்டு கேளு, நான் போகிறேன். சம்பத் கீழே இறங்கி செல்ல ஆகாஷ் அப்பாவையே எதுவும் புரியாமல் பார்த்தான். அப்பா பேசியதற்கு பிறகு 4-5 நாள் கழித்து அம்மா அவனிடம் அதே பேச்சை மெதுவாக ஆரம்பித்தாள். ஏண்டா ஆகாஷ், அன்னைக்கு ஏதோ லவ்வுக்கு இவன்னு உளர்னியே, அதெல்லாம் சும்மா தானே? வழக்கம் போல விளையாட்டுக்கு தானே சொன்ன? உனக்கு எப்படி தோன்றது? சும்மா விளையாட்டுக்கு சொன்னாப்புல தான் தோன்றது. சும்மாலால் இல்லை, நிஜமா தான் சொன்னேன். அம்மா கவலையோடு அவனை பார்த்தாள். யாருடா அந்த பொண்ணு? நம்ம அந்தஸ்துக்கு ஏத்தவதானா? அந்தஸ்துக்கு ஏத்தவளா இருந்தா தான் காதலிக்கணுமா? அந்தஸ்துக்கு ஏத்தவளா இருந்தா தான் காதலிக்கணுங்கிறியா? நிச்சயமா. அந்தஸ்துல என்னமா இருக்கு? எனக்கு இருக்குடா. எல்லாமே அதில் தான் இருக்கு. இப்போ இளமை திமிர்ல உங்களுக்கெல்லாம் கண்ணு மண்ணு தெரியாது. புத்தி வேலை செய்யாது. புரட்சி பண்றதா நினைச்சு அபத்தமா பேசுவீங்க. ஆகாஷ் அம்மாவை அமைதியாக பார்த்தான். அந்தஸ்துங்கிறது மனுஷனுக்கு எப்படி வருதுமா? அம்மா பதில் சொல்ல தெரியாமல் விழித்தாள். நீ பிறக்கும்போது இதை பத்தி உனக்கு தெரியுமா? யாரும் ஏழையா விரும்பி பிறக்கிறது இல்லையே. பணம் அந்தஸ்து எல்லாம் போகிற போக்கில் மனிதன் தானா தேடிக்கிற விஷயங்கள்மா. அதுக்கு போய் நீ இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு தோன்றது. இருந்தாலும் இப்போதைக்கு நான் உண்மையை சொல்லிடுறேன். அந்த பொண்ணு நம்மளை விட பணக்காரி, படிச்சவ, கோடீஸ்வர குடும்பத்துல பிறந்து கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தவ. இதெல்லாம் காதலிக்க ஆரம்பிச்சப்புறம்தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஒருவேளை அவ ஏழையா இருந்திருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஒருவேளை இனிமே ஏழையா ஆனாலும் வருத்தம் இல்லை. அவளை எனக்கு பிடிச்சிருக்குங்கிறது தான் எனக்கு முக்கியம். அவன் நிறுத்திவிட்டு அம்மாவை பார்த்தான்.
அவள் முகம் மலர்வது பிரகாசமாயிருந்தது. அவன் அறிவுரைகள் அவளுக்குள் ஏறியதாய் தெரியவில்லை. பெண் கோடீஸ்வரி என்ற விஷயத்தில் அவள் அகமகிழ்ந்து போயிருந்தாள். அவன் கவலையும் பயமும் காணாமல் போயிருந்தன. ஒருவேளை ஏழையாயிருந்தாள் என்று அவள் யோசிக்க முற்படவே இல்லை. ஏதோ ஒரு அடைப்பு சட்டென்று நீங்கி விட்டதாய் நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஒரு புன்னகையோடு போய்விட்டாள். ஆகாஷ் கவலையோடு அவளை பார்த்தான். அம்மா நல்லவள்தான், அதில் எந்தவித சந்தேகமும் அவனுக்கில்லை. தூய்மையான கங்கை நீரில் மாசுகள் கரைவது போல் அவளுக்குள் கலந்திருக்கும் அழுக்குகளை பற்றித்தான் அவன் கவலைப்பட்டான். மாசு படிந்தவன்தான் மனிதன், தெளிவாயிருப்பவன் ஞானி. தெளிவதற்கு பெரும்பாலானோர் முயற்சிப்பதில்லை என்பதுதான் நிஜம். எப்போது வேறுவித எண்ணம் மற்றவர்களுக்கு ஏற்பட்டு விட்டதோ அதன் பிறகு சரண்யாவோடு சகஜமாய் பழகுவதற்கு யோசித்தான் ஆகாஷ். அவள் மனதில் என்ன இருக்கிறதோ தெரியாது. ஒருவேளை அவளும் எந்தவித நோக்கமும் என்று பேசியிருந்தால் இந்த விஷயங்கள் அவள் மனதையும் காயப்படுத்தக்கூடும் என்று நினைத்தான். அல்லது அவள் மனதில் காதல் என்ற எண்ணம் இருக்குமாயின் அது ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும். தான் சகஜமாக பேசுவது அவளது நம்பிக்கையை வளர்த்துவிடக்கூடாது. இப்படி நினைத்தவன் அதன் பிறகு சரண்யாவின் வீட்டுக்கு இனி செல்ல வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தான். அவன் வீட்டில் நடந்தவை எதுவும் தெரியாத சரண்யா அதன் பிறகு ஏன் அவன் வரவே இல்லை என்று யோசித்தாள். ரொம்பவும் பிஸி போல் இருக்கிறது என்று சமாதானம் செய்து கொண்டாள். முன்போல் வழியில் எங்காவது கூட அவனை பார்க்க முடியவில்லை. அவன் வராதது பற்றி கூட அவள் கவலைப்படவில்லை. மாமாவை கூட ஏன் காணவில்லை என்றுதான் குழம்பினாள். மாதத்தில் 4-5 முறையாவது இந்த பக்கம் எட்டி பார்த்து 10 நிமிஷமாவது பேசிவிட்டு போகிறவர் ஒரு மாசமாக ஒரு முறை கூட வராமல் இருந்தது என்னவோ போல் இருந்தது. பொறுக்க முடியாமல் அப்பாவிடம் கூட கேட்டுவிட்டாள். சம்பத் மாமா ஏன்பா வரதே இல்ல? உடம்பு கிடம்பு சரியில்லையா? உனக்கு ஏதாவது தெரியுமா? அதானே, எங்க அவர் ஆளைய காணோம்? அப்பா அவளையே திருப்பி கேட்டார். நான் உன்னை கேட்டா நீ என்ன கேட்குறியே? நானும் அவரை பார்த்து நாளாச்சுமா. ஒருவேளை சம்மந்தியாக போறோம்னு பந்தா எல்லாம் பண்ணிக்கிறாரோ என்னவோ? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அவருக்கு எவ்வளோ வேலையோ. ஆகாஷ் கூட அப்புறம் வரலல்ல. வரேன்னு அவர் ஒன்றும் சொல்லலையே. இதை விடு, உங்க படம் எப்படி? வேலை வேகமா நடக்கிறாப்புல இருக்கு? நடந்துட்டு இருக்கு. அப்பா சுரத்தில்லாமல் சொல்ல சரண்யா கேள்வியோடு அவரை பார்த்தாள். என்னப்பா? என்னமோ போறது. மனசுக்கு பிடிச்சா செய்யறோம், காசுக்கு தானே. பிடிக்காட்டி ஏன் சிரமப்படணும்? உன் கல்யாணத்துக்கு 4 காசு சேர்த்ததும் ஒதுங்கிடுவேன். பெரிய இடத்துக்கு போக போற. அங்க இல்லாத காசா பணமா இருந்தாலும் நம்ம மரியாதையை காப்பாத்திக்கணும் இல்ல? சரண்யா அப்பாவை பரிதாபத்தோடு பார்த்தாள். 2 பெண்களும் திருமணமாகி போய்விட்டால் தான் தனித்து இருக்க வேண்டி வருமே என்று அவர் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை என்றாலும் சரண்யாவுக்கு அந்த கவலை இருந்தது. இப்போது பரவாயில்லை, உடலில் வலு இருக்கிறது, எப்படியோ சமாளித்துக் கொள்வார். ஆனால் காலம் இப்படியே இருந்து விடுமா? முதுமை படர படர வலுவிழந்து உடல் தளரும் போது உதவிக்கு ஆள் இல்லாமல் என்ன செய்வார் என்ற கவலை அவளுக்குள் நிறைய இருந்தது. சில நேரம் அதை நினைத்தே தான் திருமணம் செய்து கொள்ளாமல் அப்பாவுக்கு துணையாய் இப்படியே இருந்து விடுவது என்று கூட இருந்திருக்கிறாள். ஆகாஷை பார்த்த பிறகுதான் அந்த எண்ணம் மெல்ல மெல்ல வலுவிழந்திருக்கிறது. ஒரு பக்கம் ஆகாஷ் மீது அன்பு, மற்றொரு பக்கம் அப்பாவை பற்றிய கவலை. இரண்டுக்கும் இடையில் அவள் மனம் அல்லாடியது. பெண்களை காட்டிக் கொடுத்த இடத்தில் போய் காலம் கழிப்பது கௌரவ குறைச்சல் என்று எவர் விதி எழுதி வைத்தார்களோ தெரியவில்லை. எல்லா பழக்க வழக்கங்களையும் மனிதன் தனக்குள் மிக அழுத்தமாய் பதித்து வைத்துக் கொள்கிறான். ஏன் எதற்கு என்ற கேள்வி இன்றையே தலைமுறை தலைமுறையாய் அவை தொடர்கின்றன. பெண் என்றால் பொன்னும் பொருளும் கொடுத்தனுப்புவது, கல்யாண சீர், தலை தீபாவளி சீர், சீமந்த சீர், பிள்ளை பேறு சீர் என்ற எல்லா செலவுமே பெண்ணை பெற்றவனுக்குத்தான். பொறுமையாயிரு, அனைவரையும் அனுசரித்து போ, புருஷன் மனம் கோணாமல் நடந்து கொள் என்ற எல்லா உபதேசமும் பெண்ணுக்குத்தான். இந்த உலகம் எந்த ஆணுக்கும் உபதேசம் செய்ததாய் சரித்திரமே இல்லை. முற்காலத்தில் பெண் படிப்பறிவோ சம்பாத்தியமோ இன்றி எல்லா வகையிலும் ஆணை சார்ந்திருந்தாள். எனவே அத்தகைய சூழலில் அவளுக்கு உபதேசம் செய்யப்பட்டிருக்கலாம். அவள் நல்லபடி வாழ பொன்னும் பொருளும் கொடுத்தனுப்பியிருக்கலாம். அதே பழக்க வழக்கங்கள் இன்றும் தொடர்வதுதான் விந்தையாயிருக்கிறது. இன்று பெண் தன் காலில் நிற்கிறாள், கல்வி அறிவோடு இருக்கிறாள். இருந்தும் திருமண விஷயத்தில் மட்டும் இன்னும் விலை பொருளாகவே இருக்கிறாள் என்பது வேதனையான உண்மை.
சில பழக்க வழக்கங்களில் இருந்து மனிதன் மீளவில்லை என்பதற்கு இதுவே சான்று. இது பற்றி யாரும் யோசிப்பதில்லையா? இல்லை யோசிக்க விரும்புவதில்லையா? கதவு தட்டப்பட அவள் சிந்தனை கலைந்தது. அப்பா போய் கதவை திறந்தார். வெளியில் அக்கா நின்றிருந்தாள் தனியாக. அவள் முகம் சரியில்லை. என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ள வரலையா கூட? அக்கா பதில் சொல்லாமல் உள்ளே வந்தாள். அப்பாவின் முகத்தில் கவலை படர்ந்தது. என்னதாயி, ஏன் என்னமோ போல இருக்க? புருஷனோட ஏதாவது மனஸ்தாபமா? அக்கா பதில் சொல்லாமல் முழங்காலில் முகம் புதைத்து அழ ஆரம்பித்தாள். அப்பா சரண்யாவை பதற்றத்தோடு திரும்பி பார்த்தாள். சரண்யா அக்காவிடம் வந்து அமர்ந்தாள். என்னக்கா நடந்தது? உன்னை அங்க சரியா நடத்தலையா? படுத்துறாங்களா? சொன்னா தானே என்ன ஏதுன்னு கேட்கலாம். சத்யா அழுகையை நிறுத்தவில்லை. எல்லாரும் நல்லவங்க தான்ப்பா. அப்புறம் என்ன பிரச்சனை? எது கழற? திடீர்னு வேலைக்கு போன்னு சொன்னா? யார் சொன்னாங்க? வேற யாரு? என் புருஷன்தான். இதுல கோச்சுக்கிட்டு வர்றதுக்கோ அழறதுக்கோ என்னமா இருக்கு? என்னடி பேசுற நீ? திடீர்னு போனா வேலைக்கு போயிட முடியுமா? முதலாவதா வேலைக்கெல்லாம் போக எனக்கு பிடிக்கல. பழக்கமும் இல்ல. இங்க நான் வீட்ல தானே இருந்தேன். அது தெரிஞ்சு தானே கட்டிக்கிட்டாரு. இப்ப போன்னா போயிட முடியுமா? நான் முடியாதுன்னேன். அப்புறம் குத்தல் குத்தலா பேசினாரு. பொண்டாட்டிக்கு சோறு போட முடியாத புருஷன். என்ன ஆம்பள? ஷடப் சத்யா, முட்டாள்தனமா உளராத. சரண்யா எரிச்சலோடு அவள் பேச்சை குறுக்கிட்டு தடுத்தாள். நீ பேசுறதெல்லாம் அபத்தமா இருக்கு சத்யா. பெண்டாட்டியை வேலைக்கு அனுப்புற ஆம்பளை கையால் ஆகாதவன்னு யார் சொன்னா உனக்கு? எந்த நூற்றாண்டுல இருக்க நீ? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.